கானகத்துக்கு அனுப்பினோம். கானகத்திலே யாரோ ஒரு சிறுவயல், கானகத்திலே சிறுவயல் அந்த அசத்தை பிடித்து கட்டிவிட்டார். அசத்தை பிடித்து கட்டிவிட்டானா? என்னெல்லாம் தெரிவிக்கிறீர்கள்? அவரோடு சபை செய்தேன். ஆனால் அவனுடன் நான் சபை செய்து தோல்விதான் அடைந்தேன். உண்மையாக உன்னுடைய புஜபல பராக்கிரமம் என்ன ஆனது? ஆனால் அவனிடம் வெற்றி பெறுவதற்காக வேண்டுமென்றால் அவனோடு என்னால் முடியாது. எவ்வளவு பலசாலியாக இருந்தார். ஆனால் அவர்களைத்தான் உன்னை அழைத்தேன். நீ சென்று அவனோடு நான் பார்த்துக் அசத்தை விட்டுவார். அவ்வளவு அலட்சியப்படுத்தி அசத்தை பிடித்து கட்டி இருக்கின்றான் என்றால் இது விருதையில விந்தியா இருக்கிறது. உன்னுடைய பராக்கிரமம் என்ன? எப்பேற்பட்ட அரக்கர்களை எல்லாம் கொண்டிருக்கின்றார். உன்னுடைய பலம் அதனிடத்தில் என்னுடைய பலம் அவனிடத்தில் பலிக்கவே இல்லை. பார்த்தா சிறுமையாக இருக்கின்றான். இருந்தாலும் அன்னவனை எந்த காலத்தை கொண்டு நாம் விட்டு போகப்பட்டவல்ல. அதனால் நான் பார்த்து செல்வது. ஆஹா, எங்கே 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 அவன் எங்கே என்னுடைய தாய் உரைத்ததை பார்த்தால் இவர்தான் நம்முடைய தந்தை. அப்பா அப்பா நானும் பெருமானே நானே கருணமாகி பணிந்தே நான் பெருமானே இருவரும் பதம் பணிந்தே தீரும் பெருமானே தந்தையரே உந்தன் திரு கதமல நானே கருணமாகி பணிந்தே நானும் பெருமானே. ஏதோ ஒரு சின்னம் சிறு அப்புறவாக மன்னுடைய மகன் உன்னுடைய பலத்தால் உன்னுடைய பண்பினால் என் தாய் மீது நீ வைத்த அன்பினால் உதித்தவன் தான் இந்த பணிகிறேன். என்னுடைய பூரண ஆசீர்வாதம் சபா சரி இருக்கட்டும். இந்த அசத்தை கட்டினவன் யார்? இந்த அசம் எதை கட்டினவன் நான் தான். யாரு காரணத்திற்காக கட்டினார்? கானகத்திற்கு வந்தேன் வேட்டையாடுவதற்காக. அசுவமாகிய குதிரையை கண்டேன், பார்த்தேன். அதனுடைய கருத்திலே பட்டயம் தெரிந்தது. என்ன என்று அதை வாசித்து பார்த்தேன். அதினாபுரம், பாண்டவர்கள், தர்மன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் அவர்களோடு இந்த அஸ்திரத்திற்கு உரியவர்கள் என்பதை அறிந்தே, ஆனால் அவர்கள் யாருக்கு தெரியாத விதமாக இதை பிடித்து இங்கே கட்டினேன். சென்று என் தாயினிடத்திலே உரைத்து சித்ராங்கன இடத்திலே அவள் என்ன ஒன்றால் தெரியுமா? நீ செய்தது தவறு. அந்த அஸ்வமாகிய குதிரை உன்னுடைய தந்தைமார்கள் பாண்டவர்கள் அதிலே 32 லட்சம் பொருந்திய 11 நாமதேயம் படைத்த முன்னழகு பின்னழகு அர்ஜுனன் தான் உன்னுடைய தந்தை என்ற பிறந்தேன் வளர்ந்தேன் ஆளாகிறேன். இதுவரை
இதுவரையில் என்னுடைய தந்தை யார் என்று என்னுடைய தாய் உரைத்ததே கிடையாது. இன்றுதான் உரைத்தார். வந்தேன், உங்களை கண்டேன், நீங்கள் தான் என இன்னெடுத்த தந்தை என்பதை இப்போது தெரிந்த பிறகு நான் மகிழ்வோடு ஆசை பெற்றது இந்த உலகத்தில் நான் செய்த புண்ணிய பாக்கியம். அசத்தை கட்டி இருக்கிறாயே, அதை சொல்லுகிறாயா இல்லையா? இந்த அசும் தந்தையாகிய நீ இன்னெடுத்த மகனை இதுவரையில் கண்டது கிடையாது. ஏனத்தோடும் இப்படி என்னையும் என்னுடைய தாயையும் விடுத்தாய். என் பாட்டமாகிய மணிநகராபுரியை அசாட்சி செய்து வந்தவன் சித்திரசேன பாண்டியன். அவனிடத்திலே இதுவரை வளர்ந்து ஆளாகி இருக்கிறேன். ஆனால் இன்று உண்மை கண்ணியன் பேரானந்தம் கொண்டு என் மீது வைத்திருக்கும் பாசனம் பெரியதா என்று உன்னிடத்தில் பார்த்தேன். அதை காட்டிலும் இந்த அற்பமாகிய குதிரையை பெரியென்று நீ உரைக்கிறாய். இதை அவிழ்த்து விடுவது அப்புறம். ஆனால் என்னை இன்னெடுத்த தந்தை நீதான் என்ற இத்தனை நாட்களாக என்ன வார்த்தையாடுகின்றாய்? தந்தை என்று தெரிவிக்கின்றாய். நானா உனக்கு தந்தை? நான் யார் தெரியுமா? நான் பொன்னுலக முன்னாலே எப்படி 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 பொன்னுலகம் சொல்லக்கூடிய தேவலோகம். அந்த பொன்னுலக முன்னாலே அங்கத்தீரன் பொங்கவனம் கொண்டாடும் தேசித்தார். துன்பங்கள் கிடைத்த பெயர் கொண்டு சொல்லவே இந்த மண்ணியரும் மாணிக்க தேவையே இந்த வாழ்விலே அப்படி நான் துதிமாமணி குலமணி உதித்திருக்கிறேன். தெரிந்திருந்தும் கட்டிய முடியுமா? உண்மை ஒழிக்க முடியாதோ? நான் உனக்கு தானே பிறந்தேன். உண்மையை உரைக்க தகுதியல்லாதவன் போல் தகுதியற்றவனே என்ன உங்களுடைய பிறப்பின் ரகசியம் எமக்கு தெரியாதா? எம்மை மகளிர் ஏற்க முடியாதா? தன்னையும் சொன்னால் பிடித்து நாக்கை அறுத்து விடும். பிறப்பு குண்ட பிறப்பா மகா குடியவனி இறப்பாக்கோடி திருமூலன் சத்தியவர்த்தி இல்லாதவன் சத்திய சீரன் உண்மை தெரியாதவன் போல் இப்போது மானமில்லாதவன் மணி இல்லாதவன் இங்கிருத்த மகனை காட்டிலும் அசுமாகப்பட்டதையே உயர்த்தி பேசுகிறாயே. தாய் உன்னுடைய பிறப்பெண்ணே, உன் தாயாகிய குந்திதேவனுடைய பிறப்பெண்ணே, நீ எதற்கானவன்? ஈகுலத்திலே பிறந்தவன். சந்திரகுலம் என்பது என்னடா? மச்சம் உண்டு, முயற்கரை என்ற மச்சம் உண்டு. அந்த குலத்தில் பிறந்தவன் தானே நீ. எப்படி நீ என்னை மகனாக ஏற்றுக்கொள்வாய்? உன் தாய் குந்திதேவி யாருக்கு மகனாக பிறந்தார் தெரியுமா? பாண்டு மகாராஜனுக்கும் குந்தமால் பாண்டுவின் மகனானி என்ன இது? என்ன உன்னுடைய தாய் இருந்தாலே குந்தி தேவி என்று உரைக்கிறாய். அந்த குந்தி தேவி யாருடைய மகன் தெரியுமா? சூரசேனனுடைய மகன்தானே. அவர் குந்தி போகராஜனால் வளர்க்கப்பட்டதா பிரபை என்று சொல்லப்பட்ட அந்த குந்தி தேவி நாமவே குந்தி குந்தி என்று
அவர் பெயர் மருவியது குந்தி போஜனானால் வளர்க்கப்பட்ட குந்தி வீதியிலே விளையாடி கொண்டிருக்கும் ஒரு தூர்வாச மகர்ஷியை பார்த்து பணிவோடு பணிந்தான். பக்தியும் பணியும் இந்த சிறு வயதிலே இப்படி பதிகின்றார்கள் என்று எல்லாரும் அழைத்து சென்றார். ஆசிரமத்திலே அமர்ந்து கொண்டிருந்த குந்தி போஜராஜன் ஏவனும் தன்னுடைய மகள் தவறு செய்துவிட்டாரோ என்று ஓடி வந்து பாதத்திலே படித்த குந்தி போஜன மகாராஜனை கண்டு நல்லா சொல்லுறியே மகரிஷி தூர்வாச மகரிஷி, அதே குந்தி போஜமன்னா உன்னுடைய அரசவை நான் வந்ததற்கு காரணம் என்று தெரியுமா? இந்த உலகம் நலம் பெறுவதற்காக நான் ஒரு யாகம் செய்ய போகிறேன். அந்த யாகத்திற்கு பணிகளை செய்வதற்காக உன்னுடைய மகள் வேண்டும் என்று கேட்டார். ஆனால் குந்தி போஜமன்னர் உரைத்ததே, சுவாமி என்னுடைய மகள் என்னுடைய வளர்ப்பு மகள் தான். ஆனால் உங்களுடைய வார்த்தைக்கிணங்கி இந்த உலகம் நலம் பெற வேண்டும் என்பதற்காக என்னுடைய மகளை உங்களோடு அனுப்புகிறேன் என்று அனுப்பினான் குந்தி போஜமன்னன். தூர்வாச மகரிஷி ஆசிரமத்திலே அழைத்து வந்து விடுத்தார். ஓராண்டு காலம் நிறைவேற்றதை அடியோடு பக்தியோடும் காலதாமதம் செய்யாமல் அவர் கடமையை தவறாமல் கண்ணியமாக நடந்து கொண்டார். வெற்றியோடு யாரும் நிறைவேறியது. அதனால் தூர்வாச மகரிஷி, அம்மா வாயிங்கே இதுவரையிலே சப்தரிஷிகளே இடத்திலே கோபத்திலே மிகுந்து சாபத்தை பெற்றவர்கள் இந்த உலகத்தில் அநேகம் பேர் இருக்க, ஆனாலும் நீயோ என்னுடைய கடமை தவறாமல் நடந்து கொண்டிருக்கிறார் என்பதற்காக உமக்கு வேண்டியது என்ன கேள் என்று கொடுத்தார். தூர்வாச மகரிஷி இடத்திலே என்ன கேட்பது ஏன் கேட்பது ஒன்றும் தெரியாமல் அறியாதவை ஏதும் புரியாதவை. அதனால் எங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை கொடுங்கள் சுவாமி என்று உரைத்தார். உன்னுடைய தாய் குந்தி தேவி தூர்வாச மகரிஷி, ஆஹா இந்த பொருளை மரத்தை எட்டி மரத்தின் மீது சாய்த்து வைத்தது என்பதற்காக அம்மா உன்னுடைய கரத்தை நீட்டி என்று உரைத்தார். கரத்தை பார்த்தார். பாவி பிரம்மதேவா, இந்த உலகத்திலே எத்தனையோ பெண்களை வளர்த்திருக்கிறார்கள். அம்மா குந்தி, உன்னுடைய கையிலே இருக்கின்ற ரேகைகள் அனைத்தும் சரியாக இருக்கிறது. ஆனால் உலகத்திலே தோன்றிய பெண்கள் அனைவருமே இருக்கும் குழந்தை அப்போது அம்மா குழந்தை பாக்கியம் மரவர்த்தம் உனக்கு வேண்டாம் என்று தூர்வாச மகரிஷி 5 மந்திரங்கள் உபதேசம் செய்தார். அந்த 5 மந்திரங்களை நீ எப்போது யாரை நினைத்து குழந்தையை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறாயோ அப்பொழுது நீ மந்திர உபதேசம் செய்தால் நேரே தோன்றுவார்கள். அவர்களோடு சேர்ந்து குழந்தையை ஈண்டெடுத்துக் கொள் என்று உரைத்துவிட்டு தூர்வாச மகரிஷி குந்தி தேவியை அழைத்து சென்று குந்தி போஜன மனிதத்திலே விடுத்துவிட்டு வந்துவிட்டார். காலங்கள் உருண்டோடியது. குழந்தையை ஈண்டெடுக்க வேண்டும் என்பதற்காகவே அவள் மந்திரங்களை உபதேசம் செய்தார். அப்படி மந்திரங்களை உபதேசம் செய்து கொண்டிருக்கும் போது 30 கோடி தேவர்களுக்கும் 48,000 சிகரங்களுக்கும் தலைவனாக காமதேவ கர்ப்பகிரட்சம் ஐராவதன் குச்சக்கரத்தை வெள்ளை யானையில் அமர்ந்து 100 அசுவர்களை முடித்து அந்த இந்திரனை நினைத்து உன்னுடைய தாய் மந்திர உபதேசம் செய்து இந்திரனோடு சேர்ந்து ஈண்டெடுத்த குழந்தை நான் ஏதோ வாய் வந்தவாறு புலத்திக் கொண்டிருக்கிறார். உண்மை தெரியாது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார். தேவ சரீரம் பூத சரீரம் என்பார்கள். தேவ அர்த்தத்தினால் பிறந்தவர்களை தவிர நீ சொல்லுவது போல எப்போது உரைக்கிறாயே என்னடா நியாயம் தெரியாதவன் அநியாயத்திலே பிறந்தவனே அர்ஜுனனுக்கு மகனாக பிறந்துவிட்டு உன் தாய் யாரை சேர்ந்து உன்னை எடுத்தார்? அர்ஜுனனை சேர்ந்தாரே. ஆனால் இப்போது பாட்டு மன்னனுக்கும் குந்தி தேவி இப்படித்தாண்டா நீ பிறந்ததே உண்மையே உமக்கு தெரியாது. நீ என்னை ஈண்டெடுத்தவன் என்று எப்படி நீ ஏற்றுக்கொள்வாய்? எந்த காலத்துக்கும் ஏற்றுக்கொள்ள முடியாது. எந்த காலத்துக்கும் நீ யார்? முடியவே முடியாது. என்னடா பிள்ளைகளா எத்தனையோ பிள்ளைகள் அபிமன்யு அரவான் எல்லாம் இப்படியெல்லாம் எப்பேற்பட்ட பிள்ளைகள் அப்படி இருக்கிற போது நீ எனக்கு எப்படியான மகனாக
யுத்தத்திலே இறந்து விட்டார்கள். பிறகென்ன? நான் இறக்கவில்லை. ஆனால் என்னிடத்த மகன்கள் அனைவரும் இறந்து விட்டார்கள் என்று நினைத்துக் கொண்டு எம்மையும் மகன் கிடையாது என்று உரைக்கிறார். ஏற்றுக்கொள்ள முடியாத உன்னை மகன். சித்திராங்கனை என்னுடைய தாய் எப்போதாவது ஞாபகம் வருகிறதா? நான் தீர்த்த யாத்திரை செல்கின்ற பொழுது எத்தனையோ பெண்களை கண்டேன், எத்தனையோ பேர் மீது மோகம் கொண்டேன். ஆனால் நீ எப்படி எனக்கு மகனாக பாண்டவர்கள் உலகத்திற்குத்தான் நீங்கள் பாண்டவர்கள். தேவ அம்சம்தான். நீங்கள் உயிரோடு இருப்பதை காட்டிலும் இறந்தே இருக்கலாம். ஆமா, நீங்கள் ஒருவர் கூட உன்னுடைய தந்தை பாண்டவனுக்கு நீங்கள் பிறக்கவில்லை, பாண்டவனுக்கு பிறக்கவில்லை என்பதற்காகத்தான் துரியோதனன் உங்களுக்கு பாகம் கொடுப்பதற்கு அவன் மனதிலே துணிவு வரவில்லை. இந்த உலகத்திற்கு இந்த உண்மை இதுவரைக்கும் தெரியாது. பாண்டவனுக்கு பங்கு கொடுக்கல, எப்படிதான் கொடுப்பான்? அவனுடைய சித்தப்ப பாண்டு மன்னன், பாண்டு மன்னனுக்கு இவன் பிறந்திருந்தா அர்ச்சனாபுரத்துல பங்கு உண்டு. இவன் யாருக்கு பிறந்தான்? தேவ உலகத்திலே இருக்கக்கூடிய இந்திரனுக்கு தானே பிறந்தான். இவன் பாகம் எங்க கேட்கணும்? இந்திரன் இடத்துல போய் தேவ உலகத்துல கேட்க, அதை இழுத்து விட்டு அஸ்தினாபுரத்துல கேட்டா துரியோதனை எப்படி தருவான்? அதனாலதான் இவங்களுக்கு இடும்பாவனம் முன்னூற்றி மங்கலம் அங்கே சென்று இவன் எப்படிப்பட்ட உருமாறி எப்படி வாழ்ந்தார்கள்? ஏழை பிராமணனாக மாறினோம். இப்போது அந்த உண்மையை ஏற்றுக்கொள்கிறான். ஆனால் நான் மகன் கிடையாது. அப்படித்தானே எந்த காலத்தை கொண்டும் ஏற்க முடியாது. அவனை விட்டு போகப்பட்ட நேரம் பாப்பானாக இவன் சென்று பாப்பானாகி கள்ளக்குறிச்சி மாவட்டம், குண்டல்பேட்டை வட்டம், சாம்பல் நம்மளை சேர்ந்த மகாலட்சுமி இதோ அசரப்பமாக நினைக்கும் பழனி என்ற மீன்பர் வாழ்த்து இதோ 50 ரூபாய் என்பது அன்பருக்கு நன்றி வணக்கத்தில் நீங்கள் பிராமணனாக சென்று அந்த முன்னூற்றி மங்கலத்தில் இலசப்பாப்பானாகி ஏகம் தாங்கி இருக்கும் நீங்கள் அந்த சதிசெய்யும் துரியன் தன்னால் சாந்துமே இருக்கும் நாள் அடி அக்ரமம் பிடித்த அர்ஜுனா முடியோர்கள் போற்றும் அந்த முன்னூற்றி மங்கலத்தை எடுத்து பதிவுகள் பாஞ்சால நாட்டிற்கு பாண்டவர்கள் போகலுட்டி பிறப்பின் ரகசியம் தெரியாதவன். ஏண்டா 12 ஆண்டு வனவாசம், ஓராண்டு அஜ்ஞாதவாசம். அந்த ஓராண்டு அஜ்ஞாதவாசம் என்பது என்ன தெரியுமா? அந்த துரியோதனன் உரைத்தது, இவன் தான் அர்ஜுனன், இவன் தான் தர்மன், இவன் தான் பீமன், இவன் தான் நகுலன், இவன் தான் சகாதேவன் என்ற உண்மையை அறிந்து விட்டால் மீண்டும் 12 ஆண்டு என்று கட்டளை செப்போட்டிலே அன்று கையொப்பமிட்டு இவர்கள் இறக்கினார். அந்த ஓராண்டு காலம் உருமாறியவர்கள் தேசம் தேசமாக திரிந்தது எதற்காக? பாண்டு மன்னனுக்கு மட்டும் பிறந்திருந்தால் உங்களுக்கு அந்த நிலைமை ஏற்பட்டிருக்கும்.
உங்களை பார்த்தவுடன் கர்ணன் உரைத்தான். மீண்டும் அவர் கலந்து விட்டார். 14 நாள் யுத்தம் முடிந்தது. அப்போது துரியோதனை பார்த்தான். வருத்தத்தோடு இருந்த துரியோதனை கண்ட கர்ணன், அடே மன்னா, கர்ணா, ஏன் கலங்குகிறார்? அந்த பாண்டவர்கள் நாடு கொடுக்கலாமா? மன்னனை பார்த்தது அண்ணனாகிய கர்ணன் ஏன் இப்படி நாடு கொடுப்பா என்று அன்று உழைத்தார்களே, ஏழத்தோடு இடியோடு இந்த மாதிரி பாண்டவர்கள் பாண்டவர்கள். நீங்கள் பாண்டு மன்னனுக்கு பிறந்தவனா? ஓடு இருந்தா யானை வாயில் அகப்பட்ட கரும்பு கோர்க்க விட்டால் இருக்கிறதா? பாம்பின் வாயில் அகப்பட்ட தேரையை விட்டால் இருக்கிறதா? புலியின் வாயில் அகப்பட்ட மான் விட்டால் இருக்கிறதா? என்னுடைய கதில் அகப்பட்டவனை மீறுவதில்லை. அதனால் என்னுடைய பாதத்தினுடைய சராகிலே இருந்தாயா, இல்லை என்றால் சராகி கொடுத்திருந்தாயா? நினைக்கிறாய் பாதத்தினுள் படுகின்றாயா, அசத்தை அவிழ்த்திருந்தாயா? பழிவு யாரிடத்தில் யார் பணிவதே? இங்கு இருக்கிற மகனை மகனென்று ஏற்காத தந்தை என்ற சபையிலே மூடன் தேவபக்தியே இல்லாமல் சத்தியத்தை பிசைத்து நடக்கும் சண்டாளன், இவ்வித கொடிய குணமுள்ள கொடூர துரோகி, உன்னிடத்திலே நான் உறவோடு மகன் என்று வாழ்வதை காற்றில் இந்த உலகத்திலே சூத்திர வீரன் என்று வீழ்வதே ஆதாரம் உள்ளதா? இந்த உலகத்திலே மதிகட்ட மூடன். ஆமா, நீ பிறந்தது மட்டும் பாண்டு மன்னனுக்கு என்று உரைக்கிறாயே, பிறந்தது தேவேந்திரனுக்கு. அது நீ மட்டுமல்ல, உன்னுடைய சகோதரர்கள் அனைவருமே பாண்டு மன்னனுக்கு பிறந்தார்கள். தேவ அம்சத்தினால் பிறந்தவர்கள். தேவ அம்சமா? சரீரம் தேவ சரீரம். இந்த உலகத்துல கெட்ட மனிதர்கள் யாருன்னா பாண்டவர்கள் தான்டா. ஆமாண்டா,
பெத்த அப்பனுக்கு பிறக்காதவன் இந்த உலகத்துல யாரு? அப்படி எடுத்தா நீங்க தான்டா. உன்னுடைய அண்ணன் இருக்கிறானே தர்மன், உலகத்துக்கே தர்மம், பொறுமை பொக்கிஷம். அந்த பேராணி யாருக்கு போனா தெரியுமாடா? என்ன? ஏய், ஆமாண்டா. ஆக்கை இழுத்து அறுத்து விடுவேன். எந்த வாக்க? இப்போ உன் தலையே இப்ப அறுக்க போறேன்டா. ஏய், பாருடா. அதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான். இப்ப நீ பார்க்கலாம். இது பனங்காட்டு நதி. அது புளிய மரம் போரையாகி விட்டால் புளிப்பு மாறிவிடுமா? கடுகு செருத்தால் அதன் காரம் பனங்காட்டு நதி. இப்போது பனங்கா இருக்கிற கொலை பல 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 பலன்னு கீழே பார்க்கலாம். இப்ப விட போகுது. ஆமா, உன்னுடைய அண்ணன் தென் திசை கதிபதி இருக்கிறானே, உலகத்திலே ஆயுள் முடிந்தவர் உயிரை கவர்வது அவனுடைய வேலை. உங்க அண்ணன் தர்மம் கிடையாதுடா, அவன் பிறந்த அப்பன் தர்மம்டா. உன் அண்ணன் தான் தர்மம்னு இந்த உலக மக்களா நினைச்சுன்னு இருக்காங்க. தர்மம் தர்மம் கிடையாது. அவன் பிறந்தது யாருக்கு? யம தர்மம். யம தர்மம் இந்த உலகத்திலே நீதி தவறானவன், நேர்மையானவன். அவனோட உலகத்துல தர்மம் யாருமே கிடையாது. அப்படிப்பட்ட யம தர்மன் ஆயுள் முடிந்தவர் உயிரை கவர்வது அந்த அரணாகி ஆண்டவன் ஈசன் இருக்கிறானே, ஈசனுடைய கட்டளையின் படி ஆயுள் முடிந்தவர் உயிரை மட்டும் கவர்வது அவனுடைய வேலை. அப்படி சற்றேனும் நீதி தவறிவிட்டால் அவனுடைய சிம்மாசனம் எங்கே இருக்கிறது தெரியுமா? கீழே ஓடுகின்றது அக்னி ஆறு, மேலே இருக்கிறது இமயகிரி பர்வதம். அந்த இமயகிரி பர்வதத்திலே சிம்மாசனமாகப்பட்டது தொங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த யமதர்மன் உலகத்திலே ஆயுள் முடியாத ஒரு உயிரை இதுவரையில யார் உயிரையும் அவன் பிடிக்க மாட்டான். ஆயுள் முடிந்த ஒரு உயிரை தான் பிடித்து விடுகிறான். அப்படி அவன் நீதி தவறிவிட்டால் அந்த இமயகிரி பர்வத மலையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறது அவனுடைய ஆசனம். அந்த ஆசனம் அருந்து கீழே ஓடுகின்ற அஞ்சாட்சியை விட்டு இறக்கக்கிறது ஈசன் என்று என்ற கட்டளை. கட்டளை தவறாது நீதியோடு நேர்மையோடு இந்த உலகத்திலே சத்தியத்தை நிலைநாட்டி வருகின்ற தர்மசீலன் யமதர்மன். அந்த யமதர்மனுக்கு பிறந்ததால உன் அண்ணன் தர்மம், உன் அண்ணன் தர்மம் இல்லடா. அது மட்டுமல்ல, உன்னுடைய அண்ணன் மற்றொரு அண்ணன் பீமன் இருக்கிறானே, அவன் பாண்டவனுக்கு பண்ணலாம், அவன் பாண்டுக்கா பண்ணலாம். என்னடா உலக மக்களுக்கு எல்லாம் வீசி வருகிறது வாயு, காற்று. காற்று எல்லாம் உயிரினங்கள் வாழ முடியுமா? உலகமே இருக்காதல்லவா? அப்படிப்பட்ட வாயு தேவனுக்கு பிறந்தவன் தான் உன்னுடைய அண்ணனாகிய இதற்கு மேல் விட்டு போக மாட்டேன். தர்மனும் பாண்டவனுக்கு பிறகுல, உன்னுடைய பீமனும் பாண்டவனுக்கு பிறகுல, நீயும் பாண்டவனுக்கு பிறகு. அது மட்டுமல்ல, உன் தம்பி இருக்கின்றானே நகுலன் அவர்கள் அஸ்வினி தேவர்களுக்கு உன்னுடைய சிற்றனை மாத்ரா தேவியின் வயிற்றிலே பிறந்தவர்கள் தான் உன்னுடைய சகோதரர்கள். நகுலும் சகாதேவனும் மாத்ரா தேவியின் வயிற்றிலே அஸ்வினி தேவர்களால் பிறக்கப்பட்டவர்கள். அவர்களும் பாண்டு மன்னனுக்கு பிறகு. இப்ப 5 பேர் பாண்டவர்களும் ஒருவன் கூட தந்தைக்கு பிறந்தவன் கிடையாது. இந்த உலகத்திலே அப்பா பேரை சொல்ல தகுதி இல்லாதவன் யாரு? பாண்டவர்கள் தான். இவங்களை பேமான்னு சொல்லக்கூடாதா? நான் பொறுத்தாலும் என் கையில் இருக்கப்பட்ட அஸ்திரம் உன்னை பொறுக்க. இந்த அஸ்திரமா? இந்த அஸ்திரம் இன்னும் கொஞ்ச நேரத்துல எங்க போறா? நீ தெரியாம பேசுகிறாய். முட்டையில் கூவக்கன்று முட்டையிலே காத்த காயா உறவுகள் பேச வந்தா கெட்டு போகாதே சொன்னே உன்னை அடித்து நான் மாற்றுகிறேன்.
அந்த சரி சரி நினைச்சிக்கொண்டே எப்படி நான் சரி சரி நினைச்சிக்கொண்டே அதான் தப்பு வீரஜீவா சரி இப்பயாவது ஒத்துக்கினியா தேவேந்திரன் தானே உங்க அப்பா தத்துக்குதா ஓ சரி சரி நினைச்சிக்கொண்டே போச்சு அதான் தப்பு வீரஜீவா அந்த பரிதியும் பரிவதற்குள் பயப்படாமல் அந்த உறுதியின் பறிக்கேறின்று உன் உயிரை வாங்காவிட்டால் பரிசில என்ற முன்னே அதை வந்தவர் செய்து என்ன காணியை நல்லா இருக்குது நடுவுல பொறும்போக்கு இருக்குமா ஏரி ஓட்டுல பொறும்போக்கு இருக்குது அங்க நடுவுல நல்லா இருக்குமா பொறும்போக்கு தான் இருக்கும் நல்ல நிலமா இருக்கும் பொறும்போக்கு கூட தான் சேரும் நல்ல நிலத்தோட சேரும் இவனுடைய இவன் அப்பனுக்கு பிறகு இவன் சேர்ந்து யாருடைய பலத்துல இந்த பாண்டவர்கள் இந்த உலகத்துல கொடிநாட்டின்னு வராங்க நாங்கள் வழங்கும் பரந்தாமண்டா போறான் அந்த பரந்தாமனுடைய அப்பா யார் தெரியுமா அவன் யாருக்கா போறான் எந்த போனா எவருக்கும் தேவைக்கும் சொல்லாக வசுதேவருக்கும் தேவகிக்கும் மகனா பிறந்தது எங்க பிறந்தான் துஷ்ட நிக்கிரக சிஷ்ட பரிபாலனம் செய்யும் பொருட்டு பிறந்தது ஒரு இடம் வளர்ந்தது ஒரு இடம் தான் இப்ப யாரு சம்காரம் செய்வதற்காகவே அங்கு அண்ணவனுடைய வீடு முடிந்து விட்டு அதற்காகத்தான் அங்கு இருந்தார் என்னடா சம்காரம் உலகத்துல நீங்க தான் பெரிய சம்காரம் செஞ்சுக்கிறீங்க போது நிறுத்துங்கடா மானம் கட்டணும் உன்னுடைய குழப்பம் உன்னுடைய உண்மையான விருத்தாந்தமே தெரியாத உலகத்துல தெரிஞ்சவங்களே நீங்க தான் பாண்டவரும் உன்னுடைய தாய் மாமனா அவன் எந்த மாமனா அவரை மட்டும் கழுத்து தலை தனியா போயிடும் எப்படியும் தண்டிக்கப்படுவான் எப்படியும் எந்த காலத்தை கொண்டு என்னடா ஆண்டவம் எங்கு தலைவிரித்து ஆடுகின்றதோ அந்த ஆண்டவனாக தோன்றி அழிக்கக்கூடிய இப்ப இங்க நடக்க போறதெல்லாம் நீங்க பண்ணத்தாண்டா ஆக்கணும் ஆமா இவனும் எனக்கே பிறந்தான்றதுக்காக நான் பிறந்த புள்ளைய என் மகன் இல்லைன்றாங்க இவன் செய்யறது உலகத்துல நல்லதான் நான் பண்றது அக்கணும் ஏன்னா இவனுடைய உண்மையெல்லாம் இப்ப சாயம் போற மாதிரி தேய்க்கிறது அதனால இவன் மாமா பிறந்தது வடமதுரையில் தான் வசுதேவருக்கும் தேவகிக்கும் பிறந்தான் ஆனா இவன் காலமெல்லாம் வளர்ந்தது எங்க ஆயர்பாடியில் நந்தகோபனுக்கும் அசோத இடத்திலே பிறந்தான் அவனுக்கு தாய் தந்தை யாருன்னு கேட்டா பிறந்த வசுதேவரையும் தேவகியும் அவன் சொல்ல மாட்டான் வளர்த்தார்களே ஆயர்பாடியிலே அசோதையும் நந்தகோபனும் இந்த பொறம்போக்கு எந்த பொறம்போக்கு சேர்ந்திருக்குது இப்பதான் நிலத்தை நான் விளக்கணும் அது நிலம் இது இவனோட நிலைமை இதான் இப்ப உண்மையை சொன்னேன் தாய் பார்க்கலாமா பார்க்கலாம் இடியாரோ
இந்த நாடகத்தை கேட்டுக்கிறார். நான் அவர் கேட்கும்போது நினைச்சேன், ஆனா இது சிறப்பான நாடகம். இதுவரையிலே இந்த மக்கள் யாருமே பார்த்திருக்க மாட்டாங்க. அர்ஜுனனுடைய இந்த பெரியவர் தான் சொன்னார் இந்த நாடகம். இவருக்குதான் நாம தலைவணம். ஏன்னா இப்படிப்பட்ட நாடகத்தை எல்லாரும் பார்த்திருக்க மாட்டாங்க. அர்ஜுனன் இந்த உலகத்திலே பலம் வாய்ந்தவன். அவனுடைய சிரச அறுத்த கதையை இதுவரை யாராவது கேட்டிருக்கீங்களா இல்ல பார்த்திருக்கீங்களா? அதுதான் இந்த நாடகம். அர்ஜுனனுடைய சிரம் இப்போது அறுக்கப்பட்டது. மகன் என்ற என்னை மகன் என்று ஏற்காததால் இப்படிப்பட்ட நிலைமைக்கு ஆளான அர்ஜுனன். அவனுக்கு 8 மனைவிமார்கள். அந்த மனைவியாகி என்னுடைய தாயும் அந்த 8 மனைவிமார்களிலே என் தாய் சித்ராங்கன இடத்திலே இப்போது இந்த அர்ஜுனன் சிரசை எடுத்து சென்று அவன் இடத்தில் உண்மையை உரைக்கிறேன். செல்கிறேன் செல்கிறேன். ஆமா சென்றேன். வெட்டியா? என்னாச்சு? வெற்றி 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 வெற்றிதான். என்னடா வெட்டி? நீ வெட்டினா கேட்டது வெற்றி தானே? வெற்றிடா. வெற்றி. நான் வெற்றி. என்னடா புரிய மாட்டேன். அம்மா, நீ உரைத்தவண்ணம் சென்று உன்னுடைய கணவனாகிய அர்ஜுனனிடத்தில் பணியோடும் பண்போடும் பாசத்தோடும் உண்மை உணர்வோடு பிறந்த மகனாலும் தந்தையாகிய அர்ஜுனனிடத்தில் பணிந்து நல்லாசி கூறுகிறேன். தந்தை என்னை மகனேற்று இருக்கிறேன். என்ன அந்த அர்ஜுனன் என்ன உரைத்தான் தெரியும்? எனக்கு பிறந்த மகன் நீ என் மகன் நீ கிடையாது என்று உரைத்த தந்தையை விடலாமா? நான் உரைக்கின்றேன். நீ கேட்பது என்ன? நீ கேட்பதற்கு முன்னதாக தவறு செய்தவனுக்கு தண்டனை கொடுத்து விட்டேன். தாயே, மகன் என்று என்னை ஏற்கவில்லை. அவன் உடலை நீ பார்க்க வேண்டுமா? என்னடா தொட்டு தாலி கடிக்கிறவன் அல்லவா? கல்லாம் கலந்தாடி உள்ளார புருஷன்டா. போல் நிறுத்து மூடடி நாய். இனி உமக்கு மரியாதை கிடையாது. என்னடா என்னை மகன் கிடையாது என்று அவன் உரைக்கிறான். அப்படி என்றால் தவறு நீ செய்தாயா? உனக்கு என்னை நினைத்தாயா அல்லது இந்த உலகத்திலே வேறு யாரும் எனக்கு தந்தையா? அர்ஜுனன் என்னை மகன் கிடையாது என்று அவன் உரைக்கின்றான் என்றால் உனக்குதான் உண்மை தெரியும். உண்மையானால் அவன் என்னை ஏற்கவில்லை அல்லவா? அப்படி என்றால் அவன் என்னதான் தவறாக உரைத்திருக்கிறான். அவனை நீ பார்க்கலாம், பார்க்கக்கூடாது. புறப்படி நம்முடைய அவனுக்கு நீ என்ன நீ மட்டும்தான் முன்னாடி 8 பொண்டாட்டி 8 பொண்டாட்டி கேட்டா ஒரு பொண்டாட்டியோட வாழ்றவங்க தான் உத்தமர்கள்.
2 பொண்டாட்டி போய் நீ தேடினாவே நாய்க்கு தான் தெரியும். அவங்க மனிதனுக்கு சமம் கிடையாது, கரெக்ட். விலங்கினுக்கு சமம். ஆனா இவன் 8 பொண்டாட்டி தேடி இருக்கானா, இவன் பொம்பளை பொறுக்கின்னு கூட இவனை சொல்லலாம். போதும் நிறுத்து. அவனுக்காக தாலி இறக்க மீதி 7 பேர் இருக்கிறாங்க. நீ என்ன, நீ அவன் என்னையே மகனாக நினைக்கவில்லை, உன்னை மட்டும் மனைவியாக நினைத்தானா? அப்படி நினைத்திருந்தால் என்னை மகன் கிடையாது என்று உரைத்திருப்பானா? அப்படிப்பட்டவனை பார்க்க வேண்டாம். நம்மை வளர்த்து ஆளாக்கியவர் நம்முடைய பாட்டனார், உன்னுடைய தந்தை ராணி சித்திரசேன பாண்டியன் ராணி. அவன் நாடு கொடுத்தார் மணிநகராகும், நாம் தங்குவதற்காக வீடு கொடுத்தார், நாம் வளர்வதற்காக உணவு கொடுத்தார். அப்படிப்பட்ட பாட்டனோடு நாம் சேர்ந்து விடுவோம். இத்தனை நாள் வயிற்று பிள்ளைகளை காப்பாற்றினேன், நீ கழுத்து புரசனைக்கு அடுத்து விட்டாய். அவன் உயிர் போனா போதும், அவனை மாதிரி ஆம்பளை உலகத்துல உணவே கூடாது. இன்னும் இருக்கின்றவர்கள் அனைத்து உண்மையை உரைக்கப் போகிறான். அப்படி அழைத்து உரைத்துப்பார். அவர்கள் மட்டும் என்ன, அவனோடு சேர்ந்தார்களா என்ற உண்மையை நான் தெரிந்து கொள்ள வேண்டும். என் மகன் இருக்கிறான், நமது கணவர் சிரசை அறுத்து விட்டார்.
எங்க தனித்திருந்தேன். இதனால் வரை தாங்கள் தான் என் கணவன் பிள்ளைக்கு சொல்லவில்லை. பிள்ளை தவறு செய்து விட்டான், என் தாலி அறுத்து விட்டானே, உன்னை கொன்று விட்டானே, நான் எப்படி உயிர் வாழப் போகிறேன்? எப்படி உயிர் வாழப் போகிறேன்? சாமி
நான் இறக்கவில்லை. மூச்சு ஆக்கிற பாடு சொல்லுங்க. எழுதி சொல்லுங்க. அவனுடைய மகனே கொண்டு விட்டான். அவனுடைய மகனே சபையை கொண்டு விட்டான். அந்த பப்பரவாகனன் கோபம் வந்து இருவருக்கும் வாதம் ஏற்பட்டு எப்ப தந்தை என்று கூட பாராமல் இப்படி சிறத்தேதம் செய்து அவனின் சிறத்தை கையில் எடுத்துக்கொண்டு வந்து தாயினிடத்தில் காண்பிக்க அவனுடைய மனைவார்கள் அத்தனை பேர்களும் இப்போது அழுது புலம்புகிறார்கள். ஆனால் அந்த அழுது புலம்புகிற பெண்களுக்கு மங்கையை கிடைக்காமல் இருக்கும் நீதான் ஏதாவது வழி செய்ய வேண்டும். மனைவிக்க மேலாகி எழுதி இது வேலை மனைவிக்க மேலாகி எழுதி இது வேலை ஆக்கம் இருக்கிறது. தவறு செய்தவனை தண்டிக்க வேண்டுமா அல்லது அவன் நினைத்தால் இவனை உயிராக்க முடியும்? அவன் நினைத்தால் இவனை உயிராக்க முடியும். என்ன முடியும்? தேவலோகம் சென்று தேவேந்திரன் இடத்தில் இருக்கும் அமத கலத்தை பெற்று வந்து சிறந்தையும் முதலையும் ஒன்றாக வைத்து அந்த அமத கலத்தை செலுத்தால் அதில் உயிர் பெறுவார்கள். அதை யார் செய்ய முடியும்? தேவ உலகம் சென்று யார் அந்த அமதகலத்தை பெற்று வர முடியும்? அவருடைய பிள்ளை அவர் செய்தவனே தண்டனை அனுபவித்தாக வேண்டும். அவருடைய பிள்ளை பபரவாகனே தேவலோகம் செல்ல வேண்டும். தேவேந்திர இடத்தில் நடந்ததை கூறி தேவகலசத்தை பெற்று வந்து இங்கே சிறந்தையும் முதலையும் ஒன்றாகி அமதத்தை செலுத்தால் அதில் உயிர் பெறுவார். பெரிய தந்தை தர்மன் வணங்குகிறேன். வாழ்க வாழ்க. உன்னுடைய தாய் சித்ராங்களை மட்டும் உனக்கு தாய் அல்ல. சரி, இன்னும் அவளை சார்ந்த 7 பேர்கள் இருக்கிறார். எங்களுக்கெல்லாம் மாமா கண்ணவர் மாமா. உனக்கு அவர் தான் மாமா. இறந்த உன் தந்தையை மீண்டும் உயிரோடு எழுப்பினார். இருந்தாலும் அவன் தெரியாமல் ஆத்திரத்தால் அறிவிழந்து கொடுத்திருக்கலாம். நீயும் சின்ன நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், ஒப்புக்கொள்கிறோம். அதையாவது இந்த உலக மக்கள் அவர்கள் புரிந்து கொள்ளும்படி நடக்க வேண்டும் என்றால் இறந்த உன் தந்தையை உயிரோடு எழுப்பி தருவதற்கு எங்கள் மாமா காத்துக் கொண்டிருக்கிறார். அதற்கு நீதான் உதவி செய்ய வேண்டும். என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கள்.
இப்பொழுது தேவ உலகம் சென்று சென்று எனது தம்பி அர்ஜுனனுக்கு தந்தையாகப்பட்டவர் தேவேந்திரன் அதை அவனிடத்தில் நடந்த கதையை எடுத்து சொல்லி அமிர்த கலசம் அவரிடம் இருக்கிறது. தேவாமிர்தத்தை கொண்டு வந்தால் ஒரு உடலையும் சிரசையும் ஒன்று சேர்த்து அதை கிடைத்தால் உயிரோடு எழுப்பலாம் என்று அப்படியா? மாமா எடுத்து வைக்கிறார். அப்படி அம்மா பெரிய தந்தையே தந்தையே தாங்கள் சித்தமே எனது வாக்கியம் இப்பொழுது செல்கிறேன் கொண்டு வா. கொண்டு வந்து விட்டேன். அமிர்தம் கலசம் உடலையும் சிரசையும் ஒன்றாக இணைத்து அமிர்தத்தை திரித்து உயிரோடு எழுப்பலாம். மன்னித்தேன். உனக்கு உயிர் கொடுத்த மகன் உன் உடலையும் சிரசையும் ஒன்றாக இணைத்து தேவலகம் சென்று தேவாலயத்தை ஏதோ ஆத்திரத்தில் அறிவிழந்து விட்டேன். ஏதோ பிள்ளை என்றும் பாராமல் சிறந்தது நிதானம். அந்த நிதானத்தை நீங்கள் இருவரும் தவறியதனால்தான் இப்படி ஒரு தப்பு ஏற்பட்டுவிட்டது. எல்லாவற்றிற்கும் காரணகர்த்தாக விளங்கக்கூடிய நமது மாமா மாமா கண்ணா உன்னை வந்தவா தேவகியின் மணிவழிக்கு வந்தவா மனை நீங்கள் நினைத்தவாறே அஸ்வமேதம் சிறப்பாக நடைபெற்று நீண்ட காலம் நீங்கள் அயோத்தி அரசாட்சி செய்து தர்மத்தை காக்க வேண்டும். எங்களுடைய அஸ்வமேத யாகம் இதுவே நிறைவேறும். என் தந்தை இப்பொழுது சொர்க்கமடைந்து விட்டார். அம்மா சொர்க்கமடைந்து விட்டார். அப்படியே ஆகட்டும் அம்மா. எந்த தந்தை சொர்க்கம் சேர வேண்டும். இப்போது சிம்மாசனத்தில் ஏற்பட்ட அசுத்தம் துர்வாடை அந்த ரத்த வாடை கருமையாக இருக்கிறது. என் தந்தை பாண்டுமகாராஜன் சொர்க்கம் சேர்ந்து விட்டார். இனிதான இந்த காலை பொழுதிலே எல்லாம் வல்ல இறைவன் நந்தகோபால கிருஷ்ணன் எங்கள் முன்னே தோன்றி இதெல்லாம் இல்லங்கள்